அண்ணாமலை மாதிரி ஒரு இளைஞரை தனியா ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு அதன் மூலமா வர்றது. பாஜகவுக்கு இங்க ஒரு பெரிய அதுல இருந்து விடுபடணுன்றதுக்காகத்தான் அவர் தனியா வந்திருக்காரு. ஆனா அந்த பின்னணி அவரை துரத்தும். இங்க ஒரு தலைவன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லாரும் சமமாக நம்ம தலைமை தாங்கலாம். அந்த கட்சியினுடைய இரண்டாவது பெரிய அதிகார மையம் அவரை போய் சந்திப்பதற்கு, அரை மணி நேரம் சந்திப்பதற்கு, இணக்கமாக சந்திப்பதற்கு, பரிசுகளை வழங்கி பரிமாறிக்கொள்வதற்கு எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்? இதெல்லாம் திட்டமிட்டு நடக்கிற மாதிரி அப்படித்தான் எனக்கு தோணுது. இது கோரியோகிராஃப்ட். திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஏற்கனவே செய்யுது. அது ஒரு தற்கொலை அரசியல் தான் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் பல மாதங்களுக்கு இவர்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க சீமான் போல வருவாரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது அந்த அளவு தான் அவருடைய வளர்ச்சி இருக்குமா? பெரிய விஜயகாந்த் எட்டிய உயரத்தை. தங்கமயிலில் ஆடி கொண்டாட்டம் ஆரம்பம். தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31ஆம் தேதி வரை மட்டுமே. விகடநேயர்களுக்கு வணக்கம். ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் அதிகாரியும் அரசியல் விமர்சகரும் எழுத்தாளருமான இரா கண்ணன் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம் பழனி. தமிழக அரசியல் களம் மாறிட்டே வருது. இரு முனை அரசியலாக இருந்த தமிழக அரசியல் களத்தில் புதிதாக தாவே ஆட்சியை பிடிச்சிருக்கு. இப்போ அதை ஒட்டி இப்போ புதிய ஒரு அரசியல் இயக்கம் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையில் பாஜகவுடைய முன்னாள் மண்டல தலைவர் வி லீடர்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பை துவங்கியிருக்காரு. அதை அரசியல் கட்சியாக மாற்றுவார். அவர் பேசியிருக்கிறதுல நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அதில் முக்கியமானது என்னென்னா 2031 ஆட்சி மாற்றம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? பொது வாழ்க்கைக்கு வரும்பொழுது நீங்க நிறைய நம்பிக்கையோடு தான் வரணும். அந்த நம்பிக்கையில தான் அவர் பேசுறாரு. அவரிடம் இருப்பது என்னன்னா, அவரிடம் இளமை இருக்கிறது, துடிப்பு இருக்கிறது, பேச்சாற்றல் இருக்கிறது, சிக்கல்களை வெவ்வேறு கோணங்களில் பார்த்து அதற்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு. அவரை நம்பி வருவதற்கு ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு குறிப்பிட்ட வயதுடைய இளைஞர்களும் மற்றவர்களும் அவரை ஒரு நம்பிக்கையோடு பார்ப்பது இருக்கிறது. இது போதுமா? இது ஒரு மக்கள் இயக்கமாக மாற முடியுமா அல்லது ஆட்சியை பிடிக்க முடியுமானா அது தெரியல எனக்கு. அவருடைய நம்பிக்கை எனக்கு புரியுது. நம்பிக்கை இல்லாம நம்ம அதை தொடங்கக்கூடாது இல்லையா? அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவர். பாஜகவில் ஐபிஎஸ் பணியை ராஜினாமா பண்ணிட்டு வந்த உடனே துணைத் தலைவர் பொறுப்பு கொடுத்தாங்க. துணைத் தலைவர் ஆனார். பிறகு மாநில தலைவராகவே ஆனார். பல அதிரடியாக அவருடைய பேச்சுகள் எல்லாமே ஒரு அதிரடியாக இருக்கும். திடீர்னு இந்த கட்சியிலேருந்து விலகிறாரு. புதிய இயக்கம் ஆரம்பிக்கிறாரு. இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதுவரை தமிழக அரசியலில் நம்ம பார்க்காத ஒன்று. அவர் இருந்த கட்சியில் போய் அந்த அகில இந்திய தலைவர்களை, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் சந்தித்து ராஜினாமா கடிதம் கொடுத்து அவருடைய ஒப்புதலோட வெளியில் இயக்க ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு பாஜகன்றது ஒரு சங் பரிவாரோட அரசியல் அமைப்பு. அப்போ இதுவும் ஒரு வீத லீடர்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு சங் பரிவாரோட இன்னொரு அமைப்பு அப்படின்னு பார்க்குறதா? இல்லை, அதுல இருந்து விடுபடணுன்றதுக்காகத்தான் அவர் தனியாக வந்திருக்காரு. ஆனால் அந்த பின்னணி அவரை துரத்தும். எவ்வளவு நாளைக்கு துரத்தும்ன்றது அவர் கையில் இருக்கு. ஏன்னா அந்த பின்னணியிலிருந்து அதாவது இடதுசாரிகள் முழுதும் வலதுசாரிகளாக மாறிய விந்தையையும் தமிழகம் பார்த்திருக்கிறது. ரங்கராஜன் குமாரமங்கலம், அவருடைய தந்தையார் மோகன் குமாரமங்கலம் இடதுசாரித்துவத்தின் தலைமை தலைவர். அவர் பின்னாடி இந்திரா காந்தியோட சேர்ந்து எஃகு அமைச்சராகலாம் ஆனார். அவருடைய மகன் ரங்கராஜன் குமாரமங்கலம் பாஜகவுடன் இணைந்து மத்தியில் எரிசக்தி துறை அமைச்சரானதெல்லாம் நடந்துச்சு. அவருடைய அத்தை பார்வதி கிருஷ்ணன் கோயம்புத்தூர்ல கம்யூனிஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினர். அதனால இடதிலிருந்து வலது செல்வதும் வலதிலிருந்து இடது வருவதும் இதெல்லாம் அத்திப்பூத்தா மாதிரி நடக்கும் தமிழகத்துல. அதனால இவர் அந்த மாதிரி ஒரு அபவுட் டர்ன் மொத்தமாக முழுமையாக இவர் தன்னை உருமாற்றி கொண்டால் ஒழிய, நான் என்ன சொல்றேன்னா, பாஜக பின்னணி என்பது அவருக்கு இருக்கு. அதுல இருந்து வெளியே வரணும். ஒரு சுதந்திரத்திற்காகவும் பாஜக நிலையை எடுக்க வேண்டான்ட்டும் ஒரு மத்தியவாத அரசியல் போக்கு, சென்ட்ரிஸ்ட், எங்கெல்லாம் நல்லது இருக்கோ அந்த நல்லதெல்லாம் எடுத்துக்கிறது, எங்கெல்லாம் தீமை இருக்கிறதோ அந்த தீமை எதிர்த்து சண்டை பண்றது, சமர் பண்றது, எல்லாரையும் எதிர்ப்பது, எல்லாரிடத்திலும் இருந்தும் ஆதரவு தளத்தை கூட்டுவது, பெருக்குவது. இதுதான் அவருடைய அரசியல். இவங்களை மட்டும் குறிவைத்து அப்படின்லாம் இல்லை. அவர் எல்லா இடத்திலும் இருந்து, இப்போ திரை பின்னணியில இருக்க ஒரு தலைவரை எடுத்துக்க வேண்டாம்னு நினைக்கிற இளைஞர்கள் இருக்கலாம்,
இப்போ சீமான் பின்னாடி அந்த மாதிரி இளைஞர்கள் இருக்கார்கள். அந்த மாதிரி இவருக்கு ஒரு கூட்டம் உருவாகும்னு அவர் நினைக்கிறார், அந்த கூட்டம் பெருகும்னு நினைக்கிறார். ஆனால் இந்த பின்னணி அவரை எவ்வளவு நாள் துரத்தும் என்பது அவர் கையில் இருக்கிறது. அவர் இங்கிருந்து இடதுல இருந்து இந்த பக்கம் முழுமையா இப்படி வலதுல இருந்து இந்த பக்கம் இடது வரப்போறாரா, நடுவுல நிக்க போறாரா? நடுவுல நிற்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவருடைய மொழி கொள்கையில அவர் எடுத்துக்கிட்ட நிலையாகட்டும், இந்த கோவில் நிலங்களை பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்றதுல அவர் சொன்ன கருத்தாகட்டும், பாஜக சொன்ன கருத்தாகட்டும், இதெல்லாம் அவர் மத்திக்கு வராருன்னு இருக்கு. அப்போ கொஞ்சம் காலப்போக்கில் அவர் அந்த பின்னணியை கொண்டவர் அப்படின்றத மக்கள் மறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போதைக்கு நாம என்ன சொல்லலாம் அப்படின்னா, அவர் ரொம்ப இளையவர், அவரிடத்தில் இளமை இருக்கிறது. அவரால் தன்னுடைய பொது வாழ்க்கைக்கு வந்து விட்டார். அவரை நம்பி இருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் இங்கே தலைவர்கள் அப்படின்னு சொல்றார். சில பேர் விமர்சனம் பண்ணும் பொழுது அது ஒரு தொண்டு நிறுவன கட்சி மாதிரி இருக்கு அப்படின்ட்டு சொல்றவங்களும் இருக்காங்க. நாம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும். இல்ல, பி த பீப்புள் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம அரசியல் சட்டத்துல. ஒரு பி த லீடர்ஸ்ன்றாரு, என்ன அர்த்தம்? எல்லாருமே தலைவர்கள், என்னுடைய அமைப்புல இருக்க எல்லா தலைவர்கள்னு சொல்லி சொல்ல வர்றாரா? அப்படித்தான், எல்லாருக்கும் தலைமை பண்புகள் இருக்கு, எல்லாரும் தலைவர்களாகலாம், எல்லாரும் ஓர் நிறை, எல்லாரும் ஓர் விலை, எல்லாரும் இந்நாட்டு மன்னர் அப்படின்னு தானே பாரதி சொன்னா. அதைத்தான் அவர் சொல்றாரு. இங்க ஒரு தலைவன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லாரும் சமமாக நம்ம தலைமை தாங்கலாம், சமமாக நம்ம சுமை தாங்கலாம், சமமாக பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளலாம். இது ஒரு வேள்வி. இந்த வேள்வியில என்னோட சக பயணிகளை நான் எதிர்பார்க்கிறேன், எனக்கு பின்னாடி வரணும்னு நான் யாரையும் சொல்லலை அப்படின்னு ஒரு புது கருத்தை சொல்றாரு. இதெல்லாம் நடைமுறையில சாத்தியமான்னு பார்க்கணும். இப்போ நீங்க சொல்றது பிஜேபியில இருந்து விலகி புதிய இயக்க ஆரம்பிச்சிருக்காரு. இடது போவாரா, மத்தியில இருப்பாரா, வலது போவாரா அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் கிளப்புறீங்க. மத்தியில இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுல பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியை தமிழ்நாட்டுல ஆட்சி பிடிக்கிறதுக்கான சாத்தியமே இல்லை அப்படின்றதான் ஒரு யதார்த்தமான ஒரு நிலைமையாக இருக்குது. இதில் ஆனால் எப்படியாவது ஆட்சி பிடிக்கணும், அதிகாரத்துக்கு வரணும் ஒரு துடிக்கிற கட்சியாகவும் இருக்குது. ஆனால் களம் அதுக்கான ஒரு இடம் கொடுக்கல. இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா? அண்ணாமலை மாதிரி ஒரு இளைஞரை தனியாக ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு அதன் மூலமாக வர்றது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியோட இதை நகர்த்துறாங்க அப்படின்னு ஒரு தியரி சொல்லப்படுது. இந்த பாஜகவுக்கு இங்கே ஒரு பெரிய அடித்தளமோ அல்லது ஒரு ஈர்ப்போ இது வரைக்கும் இல்லை. அது யார் முதுகலியாவது சவாரி பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. தேசிய கட்சிகளுக்கே பொதுவாக ஒரு வலுவான அடித்தளம் 67க்கு பிறகு இல்லாத போயிடுச்சு. நம்ம பார்க்குறோம், தொடர்ந்து குறைஞ்சிட்டே வருது. இவர் என்ன மாதிரியான தத்துவத்தை சொல்ல போறார்? இவர் தமிழ் தேசியத்தை சொல்ல போறதில்ல. இவர் ஒருவேளை தமிழ் தேசியம் சொன்னா அதை ரொம்ப தீவிரமா கையில் எடுத்திருக்கிற சீமான் இருக்கார். அவரும் பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கிறார், ஒரு வசீகர தலைவராக இருக்கிறார். அது இருக்கு. நீங்க மத்தியில இருந்து இந்த மாதிரி ஒரு உயர் அரசியலை நீங்க கை கொள்றீங்க. எது சரியோ அதை நான் சொல்லுவேன், எது தப்போ அதை நான் எதிர்ப்பேன். அதுதான் அவருடைய அரசியல். எனக்கு இப்ப தெரிஞ்சு பெரிய தத்துவமோ கொள்கையோ அது பின்னாடி கிடையாது. தமிழகத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போறதுக்கு நீங்க என்னோட வரீங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து இதை பண்றோம். அதுதான் அவர் சொல்றாரு. தமிழகத்தின் முன்னேற்றம், அதை தவிர வேற எதுவும் கிடையாது. இதுல கொள்கை சித்தாந்தம் அதெல்லாம் கிடையாதுன்றார். அது இப்பதான் தொடங்கியிருக்காரு. அதை பார்க்கணும், அது எப்படி நகருது அப்படின்ட்டு. இப்போ பிஜேபி அண்ணாமலையை வச்சு ஒரு தனி இயக்கம் கண்டு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியோட இது நகருதா அப்படின்றதான். இல்லை, அதுதான் சொல்றேன். அதுதான் இந்த மாதிரி ஒரு ஒரு உறுதியான கொள்கை. இப்போ நீங்க மும்மொழி கொள்கை, அதுக்கு மொழி கொள்கை ஒரு உறுதியான கொள்கை. மத்திய அரசு சில விஷயங்கள்ல எதிர்க்கிறது, மாநில உரிமைகள், இதெல்லாம் இவர் எவ்வளவு அழுத்தமாக கை கொள்வார். அப்படியே இவர் அழுத்தமா எடுத்துக்கிட்டா கூட அதை செய்யறதுக்கு ஏற்கனவே ஆட்கள் இருக்காங்க. இவரை விட நல்லா உரக்க செய்யறதுக்கு பல கட்சிகள் இருக்கு. இணக்கமா மத்திய அரசோட போயிட்டு எதை எதிர்க்கணுமோ அதை மட்டும் எதிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு தான் புதுசா ஒரு ஆளுங்கட்சி நமக்கு வந்திருக்கு. அதனால இவர் எங்க இருக்கார், இவருக்குன்ட்டு ஆதரவு தளம் எங்க இருக்கு, எந்த ஓட்டையே இவர் நோக்கி, எந்த விரிசலை இவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தெரியல. நீங்க சொல்ற அந்த வியூகம் அப்படி அது செல்லுபடி ஆகணும்னா 2031 ஆகாது. அது வரைக்கும் நம்ம உறுதியா சொல்லலாம். மேற்கு வங்கத்திலேயே 30% இஸ்லாமியர் இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்திலேயே இவ்வளவு நாள் ஆயிருக்கு. 50 45% சிறுபான்மையர் இருக்கிற கேரளாவில் அவங்களால 3 இடங்கள் தான் வந்திருக்க முடியுது. அதாவது உங்களுக்கு 2 விதமான சிறுபான்மை பெரும்பான்மை அரசியல் இருக்கக்கூடிய அந்த களம் இருக்கக்கூடிய இடங்கள்லயே அவங்களுக்கு நேரம் எடுத்திருக்கு. ஒரு இடத்துல வெற்றி கண்டிருக்காங்க, இன்னொரு இடத்துல அவர்களால் இப்பதான் மெதுவா நுழையிறாங்க. அது எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியாது. அது இப்பதான் விதைச்சிருக்காங்க, அது விருட்சமா மாறணும். இங்க அந்த இடம் கூட இல்லை. ஏன்னா இங்க சிறுபான்மையினர் உண்மையிலேயே சிறுபான்மையினர் எண்ணிக்கையில
அவங்கள வந்து நீங்க ஒரு அளவுக்கு மேல அவங்கள காட்டி அரசியல் பண்ணுவது என்பது இங்க வந்து இவ்வளவு நாள் நடக்கல. கோயம்புத்தூர் 98 குண்டுவெடிப்புக்கு பிறகு கம்யூனிஸ்ட் கோட்டையாக இருந்த ஆலை தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் எப்போதும் நாடாளுமன்றத்திற்கு கம்யூனிஸ்டுகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அங்கிருந்து தான் பார்வதி கிருஷ்ணன் போனாங்க. அந்த இடத்துல முதன்முறையாக பாஜக வென்றது 98. அவர் தான் இப்போ நம்முடைய துணை குடியரசுத் தலைவர். 99 அவர் திமுக ஆதரவோடு அங்கே வென்றார். இது வந்து ஒரு பெரிய அதிசயம். அப்புறம் திருப்பி இப்போ பழைய இடத்துக்கு போயிடுச்சு. அதனால இந்த போலரைசிங், இந்த பிரித்தாளும் அரசியல், இதை வந்து இங்க பண்றதுக்கு எவ்வளவு காலமாகும்னு நமக்கு தெரியாது. அதனால அது ஒருவேளை அது ஒரு அசைவு, இது எல்லாமே திட்டமிட்டு நடக்குதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் அதற்கு நிறைய நீங்க ஒரு 10 ஆண்டுகளாவது குறைஞ்சபட்சம் தரணும்னு. திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டுகள்ல ஆட்சியை பிடிச்சு முதலமைச்சர் ஆயிட்டாரு. இது ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு அண்ணாமலை மாதிரியான தலைவர்களுக்கு. இல்ல, அப்படி இல்லை. அண்ணாமலை அவர் என்ன ஒரு 6-7 ஆண்டுகள் இருக்குமா பொது வாழ்க்கைக்கு வந்து. அவர் வந்ததிலிருந்தே அவர் செய்தி ஏடுகளில் செய்தியாக அடிப்படக்கூடிய ஒரு வல்லமை அவருக்கு இருக்கிறத அவர் பார்க்கிறார். அவர் பாஜகவை ஒரு பேசு பொருளாக மாற்றிய பெருமை அவருக்கு உண்டு, அவர் தலைவராக இருந்த பொழுது. அவர் சொல்ற எல்லா கருத்துலையும் எல்லாருக்கும் உடன்பாடு இருக்கணும்ட்டு அவசியம் இல்லை. ஆனால் பாஜக என்னமோ பெருசா வளர்ந்துட்டு இருக்கு, நீக்கமர எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்குன்ற ஒரு எண்ணத்தை அவருடைய பேச்சுக்கள் நமக்கு உருவாக்குச்சு, அவருடைய செயல்கள் உருவாக்குச்சு. இல்ல, அதே நேரத்திலே அவர் மேல நிறைய நெகட்டிவான ஒரு விமர்சனங்கள் உண்டு. கட்சிக்கு வெளியில நெகட்டிவ் விமர்சனங்கள் வரலாம், கட்சிக்கு உள்ளேயே அவர் மேல கடுமையான விமர்சனங்கள் வந்தது. அவருடைய செயல்பாடுகளே ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு கூட ஆடியோ வீடியோன்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்தது. அவர் கூட்டு தலைமை, எல்லாரையும் அரவணைச்சிட்டு போறவர் இல்லை அப்படின்ற விமர்சனங்கள் இருக்கு. அவர் தனியாக எதேச்சையாக செயல்படுவர், எதேச்சிகாரமா செயல்படுபவர் அப்படின்ற ஒரு எண்ணம் அங்க இருக்கு. அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இந்த அமைப்பு நமக்கு வேண்டாம், நாமே சொந்தமாக ஒரு பயணத்தை நம்ம பண்ணலாம். ஆனால் அதே நேரத்துல மத்திய அரசை எதிர்த்துக்கிற, ஏன்னா இவருக்கு இந்த முகவரி, இவருக்கு பெரிய வல்லமை இருக்கலாம், திறமை இருக்கலாம், ஆற்றல் இருக்கலாம், உழைப்பு இருக்கலாம், அறிவு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் பாஜக என்பது பின்னாடி ஒரு பெரிய கேன்வஸ், ஒரு பெரிய பதாகை. அந்த பேனர்ல இருந்து நீங்க வரும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிற வெளிச்சமும் உங்களுக்கு கிடைக்கிற எழுச்சியும் பெருசு. அது அவருக்கு உதவி பண்ணியிருக்கு, அதுல அவருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எத்தனை பேர் மேனாள் மாநில தலைவர்கள் அவங்க விலகும் பொழுது அவங்க உள்துறை அமைச்சரை, அந்த கட்சியினுடைய 2வது பெரிய அதிகார மையம் அவரை போய் சந்திப்பதற்கு, அரை மணி நேரம் சந்திப்பதற்கு, இணக்கமாக சந்திப்பதற்கு, பரிசுகளை வழங்கி பரிமாறிக்கொள்வதற்கு எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்? எத்தனை பேருக்கு அவர் அடிப்படை உறுப்பினர்ல இருந்து விலகிறார், உடனே கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலாளர் ஒரு அறிவிப்பு தரார், இவர் இதுல இருந்து விலகிடுறார் அப்படின்ட்டு. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உறுப்பினர்களை கொண்டது அந்த இயக்கம். மேனாள் மாநில தலைவர்கள் பலர் அடிப்படை உறுப்பினர்களாக பல பேர் இருக்கிறார்கள். மேனாள் தலைவர்களாக இருந்தது முடிஞ்சு போச்சு. அவங்க போனா இந்த மாதிரியான வரவேற்பும் இந்த மாதிரியான பிரிவு உபச்சாரமும் நடக்குமான்ட்டு நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் ஒரு திட்டமிட்டு நடக்கிற மாதிரி அப்படித்தான் எனக்கு தோணுது. இது கோரியோகிராஃப்ட், இந்த அசைவுகள் திட்டமிட்டு நடக்குது. ஆனா அவர்கள் நினைக்கிற மாதிரி 2031 அது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆகும் தோணுது எனக்கு. இப்ப இவர் போதைப் பொருள் ஒழிப்பு இந்த மாதிரியான விஷயங்களை எடுக்கிறாரு. ஒரு கருத்தை சொல்றாரு, நாங்க ஆக்ரோஷமா ஆட்சியை பிடிக்கிறது அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு. தாவேக்கா மேல, இந்த அரசு மேல பெரிய விமர்சனமும் அவர் சொல்லல. ஓராண்டு பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்றாரு. ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு அப்ரோச்சா இருக்கேன். இல்லை, இப்போ நீங்க தாவேக்காவை எதிர்ப்பு அரசியல் பண்ணீங்கன்னா அது தற்கொலை அரசியலா போயிடும். எதற்கு அதை பண்ணணும்? இது ஒரு அமோக மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு அரசு இருக்கு, 2 மாதத்துக்கு கொஞ்சம் மேல ஆயிருக்கு. இவங்களை தற்கொலை அரசியல், ஆனா திமுக அதை பண்ணிட்டு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஏற்கனவே செய்யுது. அது ஒரு தற்கொலை அரசியல் தான் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் பல மாதங்களுக்கு இவர்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். முக்கியமான பிரச்சனைகள்ல இவர்களை எதிர்த்து சொல்லணும். ஆனால் அப்படி இல்லை. இது எப்படி இருக்குன்னா, இந்த புதிதாக வந்திருக்கிற அரசு அதால ஒண்ணு கூட உருப்படியா செய்ய முடியாதுன்ற ஒரு எண்ணம் திமுகவினருக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. திமுகவுக்கிட்ட இருந்து நமக்கு ஆக்கப்பூர்வமான எந்த விமர்சனமும் வராது. அவர்கள் ஒரு
நம்ம மேல ஒரு காழ்ப்புணர்வோட தான் எல்லாம் சொல்லுவாங்கன்ற எண்ணம் இந்த ஆளும் தரப்புக்கு வந்துருச்சு. அதுக்கு என்ன காரணம்? அந்த டே ஒன்ல இருந்து விமர்சனத்தை ஆரம்பிச்சதா? அப்படித்தான் நான் நினைக்கிறேன். முதல்ல அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லும் பொழுது பழைய முதல்வர் பேரை கூட சொல்லலை, பின்னாடி தான் சொன்னார் முதல்ல. அப்புறம் அதெல்லாம் மீறி இவரை ஒரு 4 நாள் இவர் ஆட்சி அமைக்காத இருக்கிறதுக்காக இந்த தரப்புல நடந்த நடவடிக்கைகள் இதெல்லாம் வெளியில எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு வந்துச்சு. நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம், இன்னும் என்னெல்லாம் ஆளும் தரப்புக்கு தெரியும்னு நமக்கு தெரியாது. அதனால அது ஒரு காயத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் நான் அனுமானிக்கிறேன். அதெல்லாம் மீறி இப்ப இருக்க முதல்வர் அவங்க வீட்டுக்கு போறார், பழைய முதல்வர் அப்படின்ற போறாரு. ரொம்ப இணக்கமா பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் அவகாசம் தருவோம் அப்படின்றார். அது பக்தவத்சலம் பேரறிஞர் அண்ணாவுக்கு சொன்னது. 6 மாச காலம் நம்ம காத்திருப்போம், அண்ணா வந்தபோது, ஆட்சிக்கு வந்த பொழுது, அதுக்கப்புறம் விமர்சனம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இதெல்லாம் சொன்னாலும் கூட அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. ஒரு மாதிரி திரு ஸ்டாலின் அவர்களுமே சொன்னார் 6 மாத காலம் வெயிட் பண்ணுவோம், அவருக்கு 6 மாத காலம் காத்திருப்போம் சொன்னார். அவர் தான் சொன்னார். சொல்லி 2-3 நாளிலே விமர்சனத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இது விழுந்துரும்ன்ட்டு ஒரு 2-3 தடவை அவங்க ஆருடம் கணிக்கிறார். ஸ்டாலின் என்ன சொல்றாரு, ஒரு 2 இடத்துல சொல்லிட்டார், இது ரொம்ப நாள் நிற்காது, விழுந்துரும், 3 மாதத்துல விழுந்துரும். அப்புறம் அவருடைய மகன் இன்னைக்கு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர் அவர் சொல்றாரு இது விழுந்துரும் அப்படின்றார். ரொம்ப அவசரப்படுறாங்களா? அல்ல பதட்டமா? ரெண்டு காரணம் எனக்கு தோணுது. ஒண்ணு நீங்க வந்துட்டீங்க, நீங்க தான் இப்ப ஆட்சியாளர்கள் என்பதை இன்னும் என்னால் ஜீரணிக்க முடியல. அத என் உள்ள இன்னும் அது இறங்கல. இது முதலமைச்சர் அதான் சொன்னாரோ அந்த கரூர்ல பேசும்போது, ஆமா நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்க ஆமா அப்படின்றத நினைவூட்டுற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் சொன்னார். நீங்க இன்னும் ஆட்சியில இருக்க மாதிரி இங்க போகக்கூடாது, அங்க போகலாம், இங்க போகல, ஏன் இங்க வரல அப்படின்னு கேட்குறீங்களே, கரூருக்கு நான் போகக்கூடாதுன்னு சொல்றீங்க, நீங்க என்ன இன்னும் ஆட்சியில் இருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டார். இவங்க இன்னும் அதற்கு இந்த புதிய ஒரு நிலைக்கு தங்களை, இத்தனைக்கும் இந்த மாதிரி நிலையில பலமுறை இருந்தவர்கள், ஒரு பெரிய பாரம்பரியமிக்க ஒரு கட்சி, 75 ஆண்டுகளுக்கு மேல இருக்கிற ஒரு கட்சி, எதிர்கட்சியாக இருந்திருக்கு, ஆளும் கட்சியாக இருந்திருக்கு, எதிர்கட்சியாக இருந்திருக்கு. இது ஒரு விசப்பலகை மாதிரி இப்படி ஊஞ்சல் மாதிரி இப்படியும் அப்படியும் போயிட்டு இருக்கு. இது ரெண்டும் தெரிஞ்சவங்க தான் நீங்க. இன்பம் துன்பம் எல்லாம், தோல்வி வெற்றி எல்லாம் கண்டவர்கள், மிகப்பெரிய உயரத்தையும் எட்டி இருக்கிறீர்கள், அதல பாதாளத்தையும் தொட்டு இருக்கிறீர்கள். அதனால உங்களுக்கு இந்த புதிய ஒரு சூழல் ஏன் இன்னும் பழகலைன்றது ஒண்ணு தெரியல. இப்போ 1991 சட்டமன்ற தேர்தலில் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்படுறாரு. அந்த தேர்தலில் ஒரு தொகுதியில தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஜெயிக்கிறாரு. அப்ப கூட இவ்வளவு தூரம் ஒரு விமர்சனம் வந்த மாதிரி தெரியல. இந்த பதட்டம் திமுகவுக்கு அப்ப இருந்ததை விட இப்போ கூடுதலான ஒரு பதட்டத்தை திமுக இருக்குது. அதாவது இது நான் இந்த அரசியல் வானில் இது ஒரு வால் நட்சத்திரம் மாதிரி, எரி நட்சத்திரம் மாதிரி தோன்றி மறைஞ்சிரும் அப்படித்தான் எம்ஜிஆர் கூட அவங்க நினைச்சாங்க. ஆனா அவர் ஒரு துருவ நட்சத்திரமா மாறிட்டார். அந்த மாதிரி இவர் ஆயிடுவார் என்ற ஒரு எண்ணம் திமுகவுக்கு இருக்குன்ட்டு எனக்கு தோணுது. அந்த பதட்டம் அவர்களுடைய பேச்சில் வெளிப்படுவதாக நான் எண்ணுகிறேன். திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டோட மேற்கு பகுதியே சேர்ந்தவர். இதை தாண்டி அவருக்கு எப்படி மற்ற பகுதியில் செல்வாக்கு, இப்போ வட தமிழ்நாட்டிலேயோ தென் தமிழ்நாட்டிலேயோ மத்தியிலேயோ எந்த அளவுக்கு? ஏன்னா பாஜகவுக்கு கட்சிகள் இருக்கலாம், கிளைகள் இருக்கலாம். நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் ஜெயிக்கிறாங்க, மற்ற தொகுதியில் ஜெயிக்கிறாங்க. ஆனால் இந்த மேற்கு பகுதி தாண்டி அண்ணாமலை அப்படிங்கிறவர் தனி இயக்கம் ஆரம்பிச்ச பிறகு அவருக்கு மற்ற பகுதியில் என்ன செல்வாக்கு இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, அவரை ஆதரிக்கிறார். அதான் சொன்னேன், சீமானால 234 இடத்துலையும் வேட்பாளர்களை போட முடியுது. வேட்பாளர்கள் இந்த ஆளும் தாவேகாவுக்கே வேட்பாளர்கள் சில இடங்களில் கிடைக்கவில்லை. போன தேர்தலில் நம்ம அப்படியெல்லாம் படித்தோம். ஆனால் சீமானால முடியுது. சீமானுக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் அவரை நம்புகிற, அவர் பின்னாடி அணிவகுக்கிற நூற்றுக்கணக்கில் அல்லது ஆயிரக்கணக்கில் கூட இளைஞர்கள் இருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு தளம், ஒரு பேஸ் அண்ணாமலைக்கும் எல்லா தொகுதிகளிலும் ஒரு குறைந்த அளவு இப்பவே இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் அதை தான் அதை பலப்படுத்தணும், அதை விரிவுபடுத்தணும், அதை ஆழமாக்கணும், அதை பெருசாக்கணும்ட்டு அவர் முயற்சி பண்றாரு. அதுக்கு அவருக்கு முதல்வருக்கும் அவருக்கும் 10 ஆண்டுகள் வித்தியாசம் இருக்கு. அவருக்கு இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் இருக்கு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு. நீங்க ஒரு நேர்காணல சொன்னீங்க, மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க சீமான் போல வருவாரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அந்த அளவு தான் அவருடைய வளர்ச்சி இருக்குமா? அப்படித்தான் எனக்கு தோணுது. அல்லது ஒரு பெரிய விஜயகாந்த் எட்டிய உயரத்தை அவர் எட்டலாம். அதற்கு மேல் அவர் எட்டணும் அப்படின்னா அவர் ஒரு புதிய சித்தாந்தத்தை இப்போ இருக்கக்கூடிய
ஸ்டாட்டஸ்கோன்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து பலமாக எதிர்த்து அவர் ஒரு பெரிய மாற்று அரசியலை கொண்டு வர போறாருன்ற ஒரு நம்பிக்கையை அவர் விதைக்கணும். அதை அவரால் பண்ண முடியுமான்றது எனக்கு நான் இப்போ பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் எனக்கு தெரியல. அண்ணாமலை வந்து இஷ்யூஸாக முன்வைக்கிறார். போதைப் பொருள் மாதிரியான பல பிரச்சனைகளை முன்வைச்சு அவரை இயக்கத்தை நகர்த்தணும்னு நினைக்கிறாரு. மிகப்பெரிய திரை ஆளுமையாக இருந்த திரு விஜய் அவர்கள் வந்து அந்த ஆளுமை அவ்வளோ பெரிய பிரபலமாக இருந்தும் கூட அவர் திட்டமிட்டு சில தலைவர்களை வந்து அரசியல் முன்னோடியாக முன் வச்சார். ஏன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார் அந்த மாதிரி வச்சார். இவர் வெறும் இஷ்யூஸை மட்டும் கொண்டு போறாரு. இது எந்த அளவுக்கு எடுபடும்? போக போக அவர் எல்லா தலைவர்களையும் தொடுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் பெரியார எடுத்துக்குவாரான்னு தெரியல. ஏன்னா அது வந்து பாஜகவுக்கு ஒரு பெரியாரை தொட முடியாத இடத்துல பெரியார் இருக்கார். திராவிட இயக்க தலைவர்களை அவங்க தொடுவாங்களா, அவர் தொடுவாரா அப்படின்னு நமக்கு தெரியல. விஜய்க்கு அந்த மாதிரி எந்த விதமான தயக்கமோ அல்லது அவருக்கு அந்த மாதிரியான ஒரு சிக்கலோ இல்லை. இவருக்கு ஒரு பின்னாடி ஒரு சித்தாந்த பின்னணி இவருக்கு பின்னாடி வருது. இவர் அங்கிருந்து அந்த வலதுல இருந்து அவர் நடுவுக்கு வரலாமே ஒழிய இந்த பக்கம் போக முடியாது. இந்த தமிழ் தேசிய தலைவர்களாகட்டும் அல்லது திராவிட இயக்க தலைவர்களாகட்டும், அவர்களை இல்லாம ஒரு மற்ற தலைவர்களை இவர் தொடலாம். இவர் பெருந்தலைவர் காமராஜரை அடிக்கடி சொல்லலாம். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அவரைத்தான் எடுக்க போறாங்க. அதாவது மேற்கு வங்கத்துக்கும் இங்கேக்கும் உள்ள பாஜகவினுடைய சிக்கல் என்னன்னா, அவர்களால காமராஜரை எடுத்தாட முடியல, அதாவது கையகப்படுத்த முடியல. தாகூரை கையகப்படுத்திட்டாங்க. ரவீந்திரநாத் தாகூரை அவர்களுடைய இந்துத்துவ தேசியவாதத்திற்கு சார்பாக அவர் நின்றார் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை எடுத்து அவரை ஸ்வீகரிச்சுட்டாங்க. அங்க வங்காள தேசிய அரசியலை அவர்கள் ஸ்வீகரிச்சிட்டதுனாலையும் பல ஒரு தசாப்தத்துக்கு மேல அந்த அம்மையார் ஆண்டதுனாலையும் அந்த ஆட்சியினுடைய பல குறைபாடுகளினாலையும் 30% சிறுபான்மையினர் இருக்கிறதுனாலையும் இவங்களால இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை மேற்கு வங்கத்துல பண்ண முடிச்சது. அவர்கள் தாகூர் நம்ம எல்லாருக்கும் தெரியுன்றதுனால அவரை மட்டும் சொல்றேன். வேறு சில வங்காள ஆளுமைகளையும் அவர்கள் ஸ்வீகரித்து கொண்டார்கள். இங்க அப்படி ஸ்வீகரிக்க அவர்களுக்கு யாரும் இல்லை. அதுதான் சிக்கல். அதனால நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும், இவர் யாரை ஸ்வீகரிப்பார், யாரை சொல்ல போறார் அப்படின்னு. கண்டிப்பாக தலைவர்களை சொல்லுவார், காமராஜரை சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஆனா பாஜக அளவுக்கு சொல்ல முடியாது, பாஜக சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் ஒரு காங்கிரஸ் தலைவர். அவர் இந்து தீவிரவாதிகளால் அவருடைய இல்லம் டெல்லியில் தாக்கப்பட்ட சம்பவம்லாம் நடந்திருக்கு, தீ வைப்பு சம்பவம். ஆமா, அதனால இந்த சிக்கல் அவருக்கு இருக்கு. அதனாலதான் ஒருவேளை வெறும் பிரச்சனைகளை பற்றி மட்டுமே முன்வைக்கிறாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. அவர் எப்படி போக போறாருன்னு பார்க்கலாம். 2031 தேர்தலை எடுத்துக்கும். இவர் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு, தனித்து நிற்கிறாரு அப்படின்னா யாரோட வாக்குகளை எடுப்பாரு? அதுதான் சில பேர் சொல்றாங்க, தாவேகாவினுடைய ஆதரவு தளத்தை தான் இவர் முதல்ல கை வைப்பார். அதுக்கப்புறம் மற்ற நான் நினைக்கிறேன் எல்லா இடத்துல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் எடுப்பார். ஆனால் அது ஒரு 2%-லிருந்து 4% எட்டுவதற்கே அதை விட அதிகமாக போகுமான்ட்டுலாம் எனக்கு தெரியல. அதனால தான் நான் அவரை ஒரு பேருரு கொண்ட சீமானாக அவருடைய இறுதி வடிவம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேனே ஒழிய, சீமானா எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு எல்லா தொகுதிகளிலும் அவருக்கு ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவரால் எல்லா இடத்துலையும் வேட்பாளர்களை நிறுத்த முடியும். அவரால் நான் அணி சேராமல் அரசியல் பண்ணுவேன்ட்டு ஒத்த காலில் நிற்க முடியுது இவ்வளவு நாள். அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமான கடினமான ஒரு விஷயம் அரசியல். ஏன்னா அவருக்கு எவ்வளவு அழுத்தம் இருக்கும் அவரோட இருக்கவர்கள் மத்தியில. அவங்க எல்லாரும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னு நினைக்கலாம், உள்ளாட்சி தேர்தல்களில் ஒரு இடத்துக்கு வரணும்னு நினைக்கலாம், அதுக்கு கூட்டு வச்சுக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கலாம். இந்த அழுத்தங்களை எல்லாம் தாண்டி அவர் 2-3 பொது தேர்தல்களை தனியா சந்திச்சிருக்கார். கடந்த தேர்தலை தவிர மீதி எல்லாம் அவருடைய வாக்கு சதவிகிதம் வளர்ந்து வர்றதை நீங்க பாத்தீங்க. இவர் வந்த பிறகுதான் அது மங்கி போச்சு. அதனால அந்த இடத்துக்கு அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி தான் நான் அண்ணாமலையிடம் எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி சார். தமிழக மக்களின் அபிமான தங்கமயிலில் ஆனந்தம் பொங்கும் பொன்னான ஆடி கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.